நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு இறுக்கமான சூழ்நிலையான ஒரு தலைப்பு. தமிழ்நாட்டில் ஒரு பெண் பிள்ளை, அவங்க தாயாருடைய கதறல் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த பெண் பிள்ளை 12வது வகுப்பு படிக்கும் அந்த பிள்ளையை ஒருதலை பட்சமாக காதலித்து அந்த குழந்தை ஷாலினி அவள் மறுக்கிறாள். முனிராஜ் என்கின்ற படுபாதக கொலையாளி எந்த ஒரு மாறலும் இல்லாமல் குத்தி கொலை செய்து விடுகிறான். குடும்பத்தினுடைய கதறல் ஒளி, எந்த பாவம் செய்யாத எதிர்பார்ப்போடு இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது நான் அரசுதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று நாங்கள் கூறவில்லை. இதற்காக பொறுப்புகள் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. ஒரு பிரச்சனைகள் வருகிற போது முனிராஜ் கொலை செய்தால் ஏராளமான நாட்கள் அந்த பிள்ளையின் பாதிப்பு, காவல்துறையை அவர்கள் அணுகினார்களா, இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் தற்போது கொலைகள் அதிகரிப்பதும் பாலியல் பலாத்கார வன்முறைகள் கூடுவதும் சதவீத கணக்கில் சற்றேறக்குறைய ஒரு 66% குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்திருக்கிறது. 2021 திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இதுகாரம் 217க்கு மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள், பால்மாறா குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது பலவித குடும்ப வன்முறை, தந்தைக்கும் தாய்க்கும் இடையேயான பிரச்சனைகளிலே கொலை நடந்திருக்கிறது. குடும்ப வன்முறைகள் அதிகரித்து வருகிறது. காரணம், டாஸ்மாக் போன்ற மது பழக்கத்தால் ஈட்டக்கூடிய ஒரு சொற்ப பணத்தையும் கூட அவர்கள் குடியிலே விட்டுவிட்டு இந்த குடும்பம் வறுமை, இதை போன்று தவறான உறவுகள், குடும்ப உறவுகளே அழிந்து போகிறது. நாடு முழுவதும் கடத்தப்படுகிற போதைப் பொருள், நாங்கள் அறியாத பல போதைகள், உலகத்தரத்தின் வாய்ந்த பல போதைகள் தமிழ்நாட்டின் மையமாக இங்கே தனது தடத்தை ஆழமாக பதித்திருக்கிறது. ரொம்ப இறுக்கத்தோடு தொடர்ந்து ஜெயா பிளஸ் இந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இது தவிர மாஃபியாக்கள், கனிம வள கொள்ளையர்கள், அநீதிக்கு எதிராக போராடும் தேச பக்தர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். நாட்டின் இயற்கை வளம் காவு கொள்ளப்படுகின்ற போது நீதி கேட்கிற சமூக ஆர்வலர்கள் சமூக விரோதிகளாலே கொல்லப்படுகிறார்கள். இத்தனை கொலைக்கும் கல்வித்துறை, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நடவடிக்கை, கோவையின் நடவடிக்கை இன்னும் துயில் கொள்ளத்தான் எம்மை மறுக்கிறது. நிறைய விஷயம் இருக்குது. அஜித்குமார் வரை பேசுவோம். நம்மோடு பேசுவதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை துணை ஆணையாளர் திரு ராஜாராம், எமது வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். ஐஜேகே ஊடக செயலாளராக கண்ணியத்துக்குரிய ஐயா நித்யானந்த் ஐயா, வாங்க. ராஜாராம் சார், இதை நான் வழக்கம் போல் பேசுகிறதுனாலும் ஒவ்வொரு முறையும் பேசும்போது புதிதாக பல செயல்கள் இணைந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்ல போகிறீர்கள்? இன்று நடந்த ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த பள்ளி மாணவியோட கொலை அப்படிங்கிறது ஒரு ஜீரணிக்கவே முடியல. அந்த பெண் எந்த தவறும் பண்ணலை. 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருதலையாக காதலிக்கக்கூடிய அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபர், 21 வயது வாலிபர் முனிராஜ், அவர் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த பெண் என்னை பின்தொடர்ந்து வராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணுது. அப்பவும் தொடர்ந்துக்கிட்டு அவர் கேட்குற மாதிரி தெரியல. திருப்பியும் என்னை லவ் பண்ணுன்னு கேட்குறாரு. ஒரு சூழ்நிலைக்கு மேலே அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்கிறாங்க. தகப்பனார் அவங்க வீட்டில் போய் அந்த பையனை கண்டிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணாதீங்க, என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, +2 படிக்கிறா, அவங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுருங்க, அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. ஆனாலும் அவர் திருந்துற மாதிரி தெரியல. இன்னைக்கு காலையில் பள்ளிக்கு கிளம்பி வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த ஆள் வந்திருக்கிறான். இந்த பையன் திருப்பி என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பெண்ணை என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பேசிக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், இந்த மீன் வலைகள், இவனோட தொழில் மீன்பிடி தொழில், அந்த மீன் வலைகளை கட் பண்ணக்கூடிய ஒரு கத்தி, சின்ன கத்தி, அந்த கத்தியை வச்சு கழுத்தில் அறுத்துறது. அது மெயினான வெயின் கட்டாயி பிளட்டு அப்படி பீச்சு அடிக்குது. அந்த பொண்ணுக்கு அலறி அடித்து கீழே விழுந்துடுறாங்க. அக்கம் பக்கத்துலலாம் ஓடி வராங்க. ஓடி வரதை பார்த்து இவன் ஓடிடுறான் அந்த பையன்.
அப்புறம் அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயே. அதுக்கப்புறம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்தை வச்சுருக்காங்க. இந்த இறந்து போன குழந்தையின் உறவினர்கள் எல்லாரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவனை எங்ககிட்ட ஒப்படைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அவனை சட்டம் மூலமாக தண்டிக்கிறதுங்கிறது எத்தனையோ வருஷம் ஆகும், அது வேண்டாம், எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கேட்டு தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பெத்த ட்ராய் அவங்க வந்து கண்ணீர் விட்டு கதறும் போது பார்க்கல, அப்படி கல்மணமும் கூட அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப மனம் ரொம்ப உருக்கமாக இருக்கு. ஏன்னா பெண் குழந்தைகளை பெற்று இது இவ்வளோ தூரம் வளர்த்து கிட்டத்தட்ட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா 17 வயசு, அந்த 12th முடிஞ்சதுக்கப்புறம் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். தன் பெண்ணை என்னவா பார்க்கணுங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். எல்லாத்தையும் ஒரு செகண்டில் சீரழிச்சிட்டான். இந்த படுபாவியை வந்து நம்ம வந்து இதை வந்து ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகக்கூடாது. இதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இருக்குது. பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களே நிச்சயமாக இதை வந்து கண்காணிங்க. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுங்க, தாய்மார்களே நீங்கள் பேசுங்க. உங்கள் குழந்தைக்கு எங்கெங்கே பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும். சிலருக்கு வீட்லேயே பிரச்சனை இருக்குது, பள்ளியிலேயே பிரச்சனை இருக்குது, எனக்கு பள்ளிக்கு போகிற வழியிலேயே பிரச்சனை இருக்குது. இது அந்த பிரச்சனைக்குரியவன் வேறு ஆள் கிடையாது, அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். ஆக ஒரு செகண்டில் வந்து ஒரு உயிரை பறிச்சிட்டான். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இது மாதிரி கெட்டு போவதுக்கு காரணம் போதை பழக்கம். அந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து அதாவது எந்த அளவுலன்னு சொல்ல முடியல. அதாவது கஞ்சா, பவுடர், இது வந்து வெளியே இருந்து இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை அப்படிங்கிறாங்க, ஒத்துக்கிறேங்க இல்லை. ஆனால் கஞ்சா இவ்வளோ பழக்கம் எப்படி வருது, எப்படி இன்ஃப்ளோ உள்ள வருது? ஊட்டிஏ பார்டருங்கிறாங்க, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா பார்டர், அங்கே தான் இது விளையுதுங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. தமிழ்நாட்டுக்குள்ளே பயங்கர புழக்கத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, இங்கிருந்து கடல் வழியே ஏற்றுமதி வேற ஆகுது. அந்த அளவுக்கு அதோட புழக்கம். ரெண்டாவது போதை பவுடர். அந்த போதை பவுடர் இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் இருந்து தான் வருதுங்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு முறை உட்கொண்டானா திருப்பி அவன் உட்கொண்டே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அதோட விலை என்ன? ஒரு கிலோ ஹெராயின் பவுடர் வந்து 7 கோடி. கஞ்சாவிலே ஹைபிரிட் கஞ்சான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கிலோ 1 கோடி ரூபாய்க்கு அந்த அளவுக்கு கூட உள்ள கஞ்சா வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் எடுத்து வராங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருளின் புழக்கம் அதை வந்து பழகியவர்களோட கூட்டம் அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து அந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறதுனால இதை ஒரு டீம் ஒர்க்காகவே செய்கிறாங்க. அந்த நெட்வொர்க் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இந்த பெண் பிள்ளைகளுடைய கொலையை பற்றி நம்ம பேசணும், போதையை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, தொடர் பேச போகிறோம். ஒரு சின்ன குறுக்கீடு. இந்த பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக இந்த நிகழ்ச்சியை லட்ச மக்கள் பார்க்கிறார்கள். சில இடங்களில் இந்த ஒருதலை காதல் இருக்கிறது. இதே மாதிரி வள்ளியூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது கடைசியில் சாதி கலவரமாக போனது, சாதி கலவரமாக மாறக்கூடிய அபாயம் வந்தது. இந்த சம்பவங்களுக்கு எல்லாவற்றையும் அரசு கவனிக்க முடியாது என்று ஒரு நியாயத்தை பேசுகிறார்கள். அது ஒரு பக்கம் வைத்துருவோம். இப்போ இந்த குழந்தைகள்கிட்ட தாய் தந்தை இப்போ இந்த மாதிரி நிறைய நடக்குது. இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. நான் உன்னை காதலிக்க, நான் காதலிக்கலைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா நீ உன் சாவுக்கு நீ தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ குழந்தைகளும் ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு தந்தையாக, ஒரு மூத்த குறிப்பினர் ராஜாநாமில் பல பரிணாமம் இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை அந்த பிள்ளைகள் தன் தாய் தந்தைகிட்ட சொல்லும்போது தாய் தந்தை காவல்துறையை அணுக வேண்டுமா? ஐயா, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒருத்தர் மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நாங்கள் நல்ல குடும்பம், போக முடியல, நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருந்தால் இந்த மாதிரி விஷயம் தடுத்துருக்கலாமா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு கம்யூனிகேஷன் இன்பிட்வீன் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும், இதை எப்படி இந்த பிரச்சனையில் பார்க்குறீங்க? இப்போ இந்த ராமேஸ்வரம் சம்பவத்தை பொறுத்தவரை அவங்க அப்பா போய் அந்த பையனை கண்டிச்சிருக்காங்க. ஓ, அந்த பிள்ளையோட அப்பா? ஆமாம், அப்போ அந்த பொண்ணோட அப்பா போய் கண்டிச்சிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படி கண்டிச்சிருந்தால் தவறு கிடையாது. ஆனால் அதோட தொடர்ச்சியாக அவங்க பெற்றோர்களுக்கும் இதை தெரியப்படுத்திருக்கணும். சரி, ஏன்னா இவங்க மட்டுமே இவர் வந்து அந்த பையனை கண்டிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், அது தவறு கிடையாது. ஆனால் அவங்க பெற்றோர்களுக்கும் சொல்லி உங்கள் பையன் இது மாதிரி பண்ணுறான், என் பொண்ணு அது மாதிரி ஃபாலோ பண்ணுறான், தொல்லை பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான், இது எது நடந்தாலும் நீங்கள் அவனை கண்டித்து வைங்க அப்படின்னு அவங்களோட நாலெட்ஜுக்கும் கொண்டு போயிருக்கணும். அவங்க நாலெட்ஜுக்கு கொண்டு போயும் கேட்கலன்னா காவல்துறைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையில் புகாரை கொடுத்து காவல்துறையில் கூப்பிட்டு காவல்துறையிலையும் இதில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, அதாவது ஒன்று வான் பண்ணி அனுப்புவாங்க, நார்மலாக அதான் செய்வாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை பேசி த்ரெட்டன் பண்ணி இது மாதிரி செய்யக்கூடாது, செஞ்சால் உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம், உள்ளே போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புவாங்க, எழுதி வாங்கி அனுப்புவாங்க. பெற்றோர்கள்ட்டையும் எழுதி வாங்கிடுவாங்க, அவங்க முன்னிலையில் எழுதி வாங்கி அவங்ககிட்டையும் எழுதி வாங்கி வான் பண்ணி அனுப்புவாங்க. அது ஒன்று செய்யலாம். இல்லை இது மாதிரி தொல்லை கொடுக்குறான்னு சொல்லி வழக்கு போடலாம்.
எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணலாம். அதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த குழந்தை வந்து நாளைக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். அன்னைக்கு கல்யாணம் ஆயிரும். அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்போ அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால யோசிப்பாங்க, இதை வந்து காவல்துறை நாலேஜி கொண்டு போகணுமா அப்படின்னு. ஆனால் கொண்டு போயிருந்தால் ஓரளவு தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் என்னை பொறுத்தவரை குழந்தையோட, அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு அதான் வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸ்கூலுக்கு போகையில் இவங்களே யாராவது பெற்றோர்களை ஒருத்தர் கூட கொண்டு போய் விட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னென்னு தெரிய வரும். அதே மாதிரி அந்த பெண் குழந்தையோட கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட இவங்க க்ளோஸாக பேசினா என்ன சமாச்சாரம், அந்த பொண்ணுக்கு யார் தொல்லை கொடுக்குறா, அந்த பொண்ணுக்கு யாரையும் ஷேர் பண்ணியிருக்கோம், சொல்லியிருப்பாங்க, நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இவங்களும் அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி படிப்படியாக ஒன்று அவங்க பெற்றோர் அவனை கண்டிக்கிறது, அப்புறம் அவங்க பெற்றோர்கள் சொல்லி கண்டிக்கிறது, அவங்க உறவினர்கள் சொல்லி கண்டிக்கிறது, முடியாத பட்சத்தில் காவல்துறைக்கு சொல்லி அவங்களை கண்டிக்க சொல்றது, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த பையன் இப்போ கெட்டு போனான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சமூக வலைத்தளங்கள். அந்த பையனுக்கு வயசு 21 தான். சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஒரு ஃபோனில் நீங்கள் டச் பண்ணி தெரியாமல் அதை டச் பண்ணிட்டா கூட போதும், உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அவ்வளோ வந்து விழுது. ஒரு வாட்டி அது விழுந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, அதான் வருது. ஆக மனிதன் கெட்டு போவதுக்கு தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சார சீரழிவு அதுக்கு மெயின் காரணம் போதை ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லா கெட்ட விஷயங்களும் இருக்குது. அந்த கெட்ட விஷயங்களை நியாயப்படுத்தி இருக்கு. அதுதான் ரொம்ப, அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள்ல சாதாரண குழந்தைகள் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை வந்து நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவது, குழந்தைகளை நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். என்ன பண்றாங்க, காலையில் வீட்டில இருந்து போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு அவங்க வரையிலேயே அவங்க முகம் வாடி இருந்ததுன்னா ஏன் வாடி இருக்கு, என்ன பிரச்சனை, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா, போற வழியில பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து நிச்சயமா, அதாவது அந்த குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமோ அதோட அந்த குழந்தையை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டம். ஃபாலோ பண்ணாவும் தான் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற சில குழந்தைகள் சொல்லும், சில குழந்தைங்க சொல்லவே செய்யாது. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியாமல் அது வேற மாதிரி சூழ்நிலையை உருவாகும். தற்கொலை அந்த மாதிரி சூழ்நிலை கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டாயிருக்கும். அதனால இந்த மாதிரி கொடுமைகள் இனிமேல் நடக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பச்சிளம் பிள்ளைகள், அந்த குழந்தைய தாய் எவ்வளவெல்லாம் கனவு கண்டிருப்பாள், என் பிள்ளையை வளர்த்திருக்கனால அவங்க அழுகக்கூடிய அந்த கதறலுடைய ஒலி ஒவ்வொரு குடும்பங்களையும் எதிரொலிக்கிறது. ரொம்ப அநியாயமான ஒரு சம்பவம். சென்னையிலும் சில நாட்களுக்கு முன்பு ரயில்வே ஸ்டேஷனில் இதே மாதிரி நடந்துச்சு. அந்த பிள்ளையை ரயிலில் தள்ளிவிட்டு மரணித்த சம்பவம் கூட நடந்துச்சு. இது தொடர்கிறது. இது திமுக ஆட்சியில் தான். அந்த 4 வருஷமா அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஐயா, நம்மோட ஐஜேகேனுடைய ஊடக செயலாளர் நித்யானந்தம், இப்போ இந்த கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போதை, பாலியல் எல்லாம் நடக்கிறது, டெய்லி அதிகரிக்குது. நம்ம தினமும் பேசினா அதான் விவாதமாயிரும், அதுக்கு இடைவெளியே இல்லை. எப்படி பார்க்குறீங்க? ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு தலைப்பு. கரெக்ட் தான். ஒரு பெண் ஒருதலை காதல் என்ற பெயரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். ஆமாம். ஒரு சின்ன பெண், 12ஆம் வகுப்பு படிக்க குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையை முழுமையாக நம்பி சொல்லுங்கள். அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையிடத்தில் எதையும் மறைக்க வேண்டாம். அவை மறைத்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ வரக்கூடிய குழந்தைகளுக்கு செய்தியை சொல்கிறேன். ஆமாம், பெண் குழந்தைகள் மட்டுமில்லை, ஆண் குழந்தைகளும் கூட, அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன செய்தியை குழந்தை சொன்னாலும் கவனமாக கேட்டு, அது எதனால் இப்படி சொல்லுகிறது என்ன என்று நேரடியாக சொல்ல முடியாமல் ஏதேனும் தத்தளிக்கிறதா, அதற்கு மனதிலே வேறு ஏதாவது குறை இருக்கிறதா என்று கண்டறிய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடையதற்கு. இந்த இரண்டும் இல்லாத காரணத்தினாலே தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடக்கிறது. சரி, இவைகளெல்லாம் நடக்கிறது, இதை நிறுத்துவது எப்படி? அதற்காகத்தான் நமக்கு அரசு என்று ஒன்று இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இந்த அரசனுடைய வேலை என்னவாக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை மிக விரைவிலேயே விசாரித்து கொடுக்கப்படும் என்ற சூழ்நிலை இங்கே இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலே சுதந்திரமாக அவன் செயல்படுகிறான்.
அவனோ அவளோ சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். கொலைகள் எல்லாம் நடக்கின்றன. அதாவது அம்பத்தூரில் நுளம்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கஞ்சா, அளவுக்கு மீறிய கஞ்சாவும் எல்எஸ்டியும் பிடிபட்டிருக்கு. இப்போது நேற்று பிடிபட்டிருக்கு. எங்கேருந்து வந்ததுலாம் சொன்னார் ஐயா, சொன்னார். காவல்துறையில் தான் இருந்தார். அது எங்கேருந்து வேணால் வரட்டுங்க, வெளிநாட்டிலேருந்து வரட்டுமா, வெளி மாநிலேருந்து வரட்டுமான்னு. உள்ளே அணை போட்டு நிற்கிறதுக்கு தானே இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு. எப்படி வர முடியும் அது? அப்போ இங்கே சரியான காவல்துறை கண்காணிப்பு இருந்தால், காவல்துறைக்கென்று இருக்கக்கூடிய அமைச்சர் அதை ஒழுங்காக கவனித்தால் நிச்சயமாக இந்த போதைப் பொருட்கள் உள்ளே வராது. இன்றைக்கு மாசு அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். கேரளாவிற்கு செல்லக்கூடிய ஐயப்பா பக்தர்கள், நீங்கள் அங்கே அழுக்கு தண்ணியிலே குளிக்காதீர்கள், இது ரொம்ப முக்கியம் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் சுகாதார அமைச்சர். அப்போது அகன் தூய்மை வேண்டாங்க, புறம் தூய்மை வேண்டாம், அகன் தூய்மைக்கு டாஸ்மாகில் பருகுங்கள், அப்படிதானே அர்த்தம்? இல்லை, கேரளாவில் அந்த அளவுக்கு அழுக்கு தண்ணியில் குடிச்சிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாருங்க, இதெல்லாம் ஒரு விதமான ஒரு வக்கர சிந்தனை, இது ஒரு அசிங்கப்படுத்துறது. வக்கர சிந்தனை. நம்ம இடம் மாறி போக வேண்டாம். மந்திரிகளுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால் அவங்க எதையோ யாரையோ குத்தணும், அந்த மாதிரி குத்துறாங்க. அச்சரப்பாக்கத்தில் சரண் என்ற ஒரு பையன் 20 வயசு தாங்க ஆகுது, மதுமிதாங்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். இப்போ நடந்தது, இதெல்லாம் பழைய கதை இல்லை, நேற்று முந்தானத்தில் நடந்த விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அந்த லவ் அஃபேரில் கல்யாணமும் பண்ணிக்கிறான். 19 வயசு பொண்ணு, 20 வயசு பையன். சட்டப்படி அதை ஏற்றுக்குமா? எனக்கு மேஜர் ஆயிட்டாங்க இல்லையா? 22 ஏற்றிருக்காங்க இல்லையா? இப்போ 21 பையன் 21, அவனுக்கு 20 வயசு தான் ஆகுது. அது சரி, போஸ்கோ சட்டம் தான் இல்லையா? அப்போது அவர் சிக்கலுக்கு பொண்ணுக்கு 19 ஆயிட்டல. அவர்கள் திருமணமாகி சட்ட வல்லுநர் என்னங்க 18 வயசு பெண்ணுக்கு ஆகணும், ஆணுக்கு 21 வயசு. 19 ஆயிட்டேன். பெற்றோர்களை அப்படி அது கிடையாது, ஆணுக்கும் ஆகணும், 2 பேரும் ஆகணும், 2 பேருக்கும் ஆகணும். பெற்றோர்கள் மீதையும் வழக்கு போடுவாங்க. சரி, அப்போ அவங்களா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே பொட்டர்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு குழந்தை இருக்கு. இப்போ இது 4 மாதம் அப்படின்னா வழக்கு போட மாட்டேன். 4 மாதம் குழந்தை இருக்கு. அந்த பையன் அந்த பொண்ணை கத்தியால் குத்தி சாவடிக்கிறான். என்ன கொடுமைப்பா! எதற்காக நீ காதலித்தாய், எதற்காக குழந்தையை பெற்றாய், எதற்காக கொன்றாய்? என்ன அந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? இதெல்லாம் வந்து பழைய கதையெல்லாம் பேசலை, இப்போ நடக்கிற கதையை நடந்துக்கிட்டு இருக்கு. கபாலீஸ்வரர் கோயிலில் வரிசையில் ஒரு மருத்துவ படிக்கக்கூடிய மாணவி நிற்கிறாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மெடிக்கல் காலேஜ். நேற்று திருவல்லிக்கேணியை சார்ந்த ஒரு பையன் அந்த பெண்ணுக்கு பின்னாடி நின்று அவளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். பாருங்களேன், கோயில் வரிசையில் வரிசையில் உள்ளது அது. அப்போ அது கேமராவில் படம் பிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு தப்பிச்சு எப்படியோ போயிடுறா, அவனும் ஓடி போயிடுறான். மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அவனை அந்த கேமரா பார்த்து பிடிச்சிருக்காங்க. அந்த கோயில் வரிசையில் கூட அந்த பாலியல் தொல்லை கொடுப்பதற்கான காரணம் இந்த வக்கரம் எங்கேருந்து வருகிறது? மாணவர் குழந்தைகளுக்கெல்லாம், பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிக்கு இந்த மாதிரி 1-2 இல்லைங்க, சொல்லிட்டே போகலாம். ஓட்டேரியில் ரவுடி கூண்டா ராஜ்யம் ஓட்டேரியில் கத்தி எடுத்து 2 கும்பல் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க, கத்தியால் வெட்டிக்கிறாங்க. பல்லவன் சாலையில் 2 பேர் கத்தியால் வெட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது. இன்னொன்று இருக்கு, நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கேக் இருக்கு பாருங்க, பர்த்டே கேக், அதையும் பெரிய பட்டாக்கத்தில். அது அவங்க திராவிட இயக்கத்தில் பிறந்தநாள் கொண்டாடும் பஸ்ஸில் போகிற போது. ஆமாம், அதெல்லாம் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. குடும்பப்பா. அதனால் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாணாக்கர்களுக்கு இதெல்லாம் எங்கிருந்து போதைப் பொருள் கிடைக்குது? போதை தான் முக்கியமான காரணம். டாஸ்மாக்கும் போதை தான் முக்கியமான காரணம். ஒரு கேள்வி ஐயாட்ட கேட்குறேன். ஐஜேகேனுடைய நீங்கள் ஒரு மீடியா பர்சன் ஐயா, இப்போ எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ? எதுவுமே கிடையாது. இப்போ சாலையை பார்த்தா போகிறதுக்கு அவ்வளோ இழிவான இடம். நான் நினைக்கிறேன், இது என்ன அரசு? எங்கே பார்த்தாலும் குப்பையும் சாக்கடையும் பள்ளமும். அதை பற்றி கவலையே இல்லை. இப்போ நமக்கு பாலியலை பற்றி பேசுகிறோம், சட்ட ஒழுங்கு பற்றி, லா அண்ட் சிச்சுவேஷன் பற்றி. எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, 1000 ரூபா கொடுத்தோம்ல, பஸ்ஸில் பெண்கள் போகிறாங்கல்ல, இல்லை காலையில் குழந்தைகளோடு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்றாங்களே, இதுதானா?
இது எனஃபா? இது போதுமானதா? நேற்று கோயம்பேடில் ஒரு பெரியவர் படுத்திருக்கார். இன்னொருத்தவரா ஏதோ பேச்சு நடக்குது, அவன்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து குத்துறான். 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த வியாபாரமும் கிடையாது. எல்லாமே கிறுக்கனா மாறிட்டாங்க. எல்லாம் போதைங்க, எல்லாம் போதை. நல்லவனா குத்துவான், ஒரு மாதிரி போதை. அதனால 217 கொலைகள், குழந்தைகள் கொலை நடந்திருக்கு. அதுல 7 சின்ன பிள்ளை. ஆமா, வன்முறை பாலியல் தொல்லையால 7 பேர் போயிருக்காங்க. சின்ன குழந்தைங்க, சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை. குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 60.66 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இந்த குழந்தை கொலையெல்லாம் மற்ற எல்லாவற்றிலும் நாம் முதலிலே இருக்கிறோம் என்று தம்பட்டம் அடித்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இந்திய நாட்டு மாநிலங்களிலேயே குற்றத்திலே முதலிடம் இருக்கிறது என்பதை இந்தியாவுடைய சர்க்காரே சொல்லுகிறது. கரெக்டாக அழகாக கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. எதுல முதலிடம்? கடன் வாங்குறதுலேயே முதலிடம். ஆமாம், கடன் வாங்குறதுல முதலிடம், கொலை கொள்ளை இதில் முதலிடம், போதைப் பொருளிலே முதலிடம். இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. கொலைகளில், ஆணவ கொலைகள், அந்த கொலைகள், இந்த எல்லா கொலையும் எல்லாவற்றிலும் முதலிடம். சரி, இருங்க, வரேன். இருக்கா? நிறைய வச்சிருக்க போல பட்டியல்? இல்லை நிறைய ஒன்றும் இல்லைங்க. பட்டியல் நிறைய இருக்கா? சொல்லுங்க, 1-2 சொல்லிருங்க. முடிச்சுடுறேன். ஒன்று முடிங்க. ஆச்சா, அப்போ போக்சோ வழக்கு எவ்வளோ வந்திருக்கு தெரியுங்களா? சரி, 52.3 சுழியம். அடே அப்பா, போக்சோ வழக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லை, போதைப் பொருளுக்கு பஞ்சம் இல்லை, கொலை கொள்ளைக்கு பஞ்சம் இல்லை, திருட்டுக்கு பஞ்சம் இல்லை, சாராய கடை நம்முடைய டாஸ்மாகுக்கு பஞ்சம் இல்லை, அதுக்கு மேலே 10 ரூபா வாங்கிறதுக்கு பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இல்லை. மக்கள் நாசமாக போட்டோம். மீண்டும் இந்த ஆட்சி தான் வரணும்னு எப்படி மக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்கன்றதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு படத்தில் எழுதினா நாடும் மக்களும் நாசமா. அதுதான் கலைஞர் எழுதின வசனம் தான், அது வேற யாரும் இல்லை. எழுதினாரோ? ஆமாம், மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு. அப்படியா, சாராய கடையை திறந்து விடு அப்படின்னா மயக்கத்தில் விழட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது மயக்கத்தில் கிடக்கிறாங்க எல்லாரும். இந்த நாளில் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும், இவையெல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும் என்றால் மக்களை நேசிக்கிற முதலமைச்சர் இருக்க வேண்டும். தன் மக்களை இல்லை, எம்ஜிஆருடைய பாட்டில் சொல்லுவார் பாருங்க, மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்வார்னா. ஆக அவங்களுடைய பசங்களை மட்டும்தான் கருத்தில் கொள்கிறாங்க, நாட்டு மக்களுடைய நல்லா அவங்க கொள்ளவே கிடையாது என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு கவலையான ஒரு நாளில் இன்றைக்கு நம்முடைய ஏகநாத் ரானடே அப்படின்னு சொல்லக்கூடியவர், விவேகானந்தர் பாறை நிறுவியவர், அவருடைய நினைவாக நான் மக்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விவேகானந்தரை பாருங்கள். ஏகநாத் ரானடே எப்படிப்பட்ட தொண்டை அவர் செய்தார், கல்யாணம் கூட பண்ணிக்கல, எப்படி அதை நிர்வகித்தார், அவர் தான் நிறுவனர் அதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் இதையெல்லாம் நாம் இளைஞர்கள் பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஒளிவு மறைவில்லாமல் உங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் பேச வேண்டும், அதான் முக்கியம். நண்பர்கள்ட்ட பேசுறதுலாம் கூட முக்கியம் இல்லை, தாய் தந்தையிட்ட பேசணும். தாய் தந்தையிட்ட நிச்சயமாக எதையும் ஒழிக்காமல் சொல்ல வேண்டும். சரி, அதுதான் என்னுடைய கோரிக்கையா நான் இளைஞர்களுக்கு. ராமநாதன் ஐயா, 2 பேருமே பேசும்போது இதற்கு போதை காரணம், இவ்வளவு வன்முறைகளுக்கும் கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் போதை காரணம், சமூக வலைத்தளம் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான், நிச்சயமாக உண்மைதான். ஆனால் ஊடுருவி நம்ம பார்த்தோம்னா அந்த போதைக்கு யார் காரணம் அல்லது இந்த வன்முறைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த குற்றவாளிகள், சமூக விரோதிகள் இவர்களெல்லாம் புத்துயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். காவல்துறைக்கு உண்டான அதிகாரம் குறைக்கப்படும். காவல்துறையிலேயே போய் ஒரு முன்னாலேயே சொல்லுவாங்க, கலைஞர் ஆட்சி காலத்திலேயே போய் காவல்துறை அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டச் செயலாளர் போய் இன்ஸ்பெக்டரை மிரட்டுவார், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பார், டிஎஸ்பியை மிரட்டுவார். அவர்களும் இவர்களுக்கு பணிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். இன்னைக்கு பாருங்க, தூய்மை பணியாளர்கள் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு வேலை அரசாங்கமே கொடுக்கட்டும், இந்த தனியார் கம்பெனி ராம்கி கம்பெனிக்கு கொடுத்தது தவறு, நாங்கள் அங்கே போய் வேலைக்கு சேரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக பிளாட்ஃபார்மில் கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தார்கள். யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை வைத்து அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை பெற்று நடுராத்திரியில், நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் அவர்கள் பட்டினியும்
பஞ்சயமுமாக இருந்தவர்களை நடுராத்திரியில ஒரு என்னமோ குண்டு கட்டாக என்னமோ, அதாவது அல்கொய்தா மாதிரி. ஆமா, அப்படி அந்த மாதிரி தீவிரவாதிகள் மாதிரி ஒரு 500 போலீஸ் அங்க கொண்டு போய் இறக்கி அவர்களை வந்து ஏதோ வேன்ல தூக்கிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அவர்களை மண்டபத்தில் இறக்கி விட்டாங்க. மறுநாள் ஒரு 2 நாட்கள் கழித்து அவர்கள் ஒரு வீட்டில் போய் உண்ணாவிரதம் இருக்காங்க. வீட்டில் போய் உண்ணாவிரதம் இருந்தா அங்கேயும் போய் அந்த காவல்துறையை முற்றுகையிட வைத்து அவர்கள் வந்து அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை வந்து கைது செய்து அவர்களை வந்து இந்த கொடுமைக்கு ஆளாக்கக்கூடிய வேலையை செய்வது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த முறைகெட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். இவர்கள் யார் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, இன்னைக்கு பிரதமர் வந்திருக்கார். இன்னைக்கு கோவைக்கு வந்து இயற்கை வேளாண் மாநாட்டுக்கு 3 நாள் மாநாட்டுக்கு இன்னைக்கு வராருன்னா முதல் நாளைக்கு திறந்து வச்சிருக்கார். இன்னைக்கு PR பாண்டியன் அவர்கள் இடதுசாரி தலைவர் வந்து இன்னைக்கு பிரதமரை மிக உயர்வாக பேசினார். இன்னைக்கு வந்து அந்த நாங்கள் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போட்டோம். தஞ்சை மண்டலத்தில் விவசாய மண்டபத்தில் எந்த விதமான வேலையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் அதில் வந்து எந்த விதமான கட்டுமானங்களோ அல்லது வேறு தொழில்களோ நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் பிரதமரே தலையிட்டு நாங்கள் விவசாயத்தை தவிர தஞ்சை மண்டலத்தில் காவிரி படுகையில் வேற எந்த விதமான விவசாய வேலையும் செய்ய மாட்டோம் என்று உத்தரவாதம் அளித்த அரசாங்கம் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம் அப்படின்னு இன்னைக்கு வந்து PR பாண்டியன் ஐயா அவர்கள் அருமையா பேசினாங்க. நம்மாழ்வார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பிரதமரே அதை தொட்டு என்ன சொன்னார்னா, அவருடைய உணர்வான பேச்சை நான் வந்து மதிக்கிறேன், அவரோட பேச்சை வந்து இங்கிலீஷ்லேயோ அல்லது இந்தியிலேயோ மொழிபெயர்த்து தர வேண்டும், அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்தூதிகளாக அவர்கள் வந்து இருக்கக்கூடிய பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எல்லாம் இன்னைக்கு உருவபொம்மையை எரிக்கின்றார்கள். இந்த மாதிரி திராவிட இன்னைக்கு முதலமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ ஏதாவது ஒரு கருப்பு கொடி காட்டினாலோ அல்லது யூடியூபர்களை இவர்கள் என்ன மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள் பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு இளைஞரணி தலைவர் SG சூர்யா அவர்கள் சு வெங்கடேசன் அவர்களை ஒரு விமர்சனம் செஞ்சார். மதுரை MP சு வெங்கடேசன் அப்படின்னு சொன்னா உடனே அவரை கைது செய்து கடலூர் சிறையில் போய் அடைக்கிறாங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் யாருமே அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. யூடியூப்லேயோ அல்லது பொது ஊடகங்கள்லையோ யாரையுமே அவர்கள் விமர்சனம் செய்தால் அவர்களை ஒடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கொலை, கொள்ளை, இந்த பாலியல் துன்புறுத்தல் இவர்களெல்லாம் இதை போன்ற செயல்களை எல்லாம் செய்பவர்களை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒத்தூதுகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது ஒரு அதாவது காங்கிரஸ் கட்சி நாங்கள் வந்து 10 வருஷமா கூட்டணியில் இருக்கோம், 15 வருஷமா கூட்டணியில் இருக்கோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாங்க. நெல்லை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். இன்னை வரையும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. யார் அந்த ஜெயக்குமார், யார் வந்து ஆமா தெரியாது. அந்த மாதிரி இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார், இவங்களுக்கு சார்னாலே பயம். ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல ஒவ்வொரு நாளும் புது புது புதிர்கள். ஆமா, ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல அந்த நீதிபதி எழுதுறார். அதாவது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் போடுறாங்க, குற்றப்பத்திரிகையை வந்து ஃபைல் பண்ணுறாங்க, அதில் மோட்டிவே எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டிவை ப்ரூவ் பண்ணுறது வேற விஷயம். நீதிமன்றத்தில் ஒரு மோட்டிவே இல்லாமல் ஒரு இவ்வளவு பெரிய படுகொலை நடக்குமா? அந்த மோட்டிவே ஒன்றுமே எழுதலை, அதனாலேயே நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஏன் CBI விசாரித்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? CBI ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை இன்னைக்கு CBI விசாரித்தால் என்ன இவர்களுக்கு என்ன நட்டம் வந்துவிடும்? உச்ச நீதிமன்றத்தில் போய் இவங்க வந்து ஸ்டே வாங்குறாங்க. இன்னைக்கு இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு, CBIக்கு மாற்றிய உத்தரவுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் இவங்க இதிலெல்லாம் முனைப்பு காட்டுகின்ற இந்த அரசாங்கம் இன்னைக்கு பாருங்க, யாராவது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எத்தனை படுகொலை, அதாவது ஒரு வக்ஃபு சொத்தை காப்பாற்றணும்னு திருநெல்வேலியில் ஒரு பாய் போராடினா அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதான் வீடியோல அவர் காவல்துறை அதிகாரி புதுக்கோட்டையில ஜாஃபர் அலி, ஆமா ஜாஃபர் அலி, அவர் படுகொலை செய்யப்படுகிறார். சார் நீங்க இப்ப சொன்னீங்க பல்லாவரத்தில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுக்கு பதில் மைதா மாவு போட்டாங்க, விலை குறைவு அப்படின்னு சொன்னா
அங்கே ஒருத்தர் அங்கே வந்து அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். சில பேர்களை வந்து கைது செய்யப்படும். ஏன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் கருத்து அப்படின்னு சொன்னால் உடனே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த சாக்கடை தண்ணி நல்ல தண்ணியில் கலந்து இவர்கள் வந்து பாதிக்கப்படுறாருன்னு உறையூரில் பிரச்சனை நடந்தது. அதே போல் பல்லாவரம் குரோம்பேட்டையிலையும் பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குற்றம் சாட்டியவர்களை இந்த அரசாங்கத்தை யாருமே குற்றம் சொல்லிடவே கூடாது. சாக்கடை தண்ணீர் கலக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்களை கைது செய்து உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. இது அரசாங்கமா இது? அந்த மாதிரி யாராவது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடினால் ஒரு கருத்து சொன்னாலே கூட அவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கக்கூடிய அரசாங்கம் தவறு இல்லைண்ணா. இதில் எவ்வளோ பெரிய தவறு. இந்த இப்போ பலர் வந்து யூடியூப்ல பேசுறாங்க, தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தல. ஒரு அரச பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு அரசத்தில் நியாயம் கேட்பது அந்த குடிகளுக்கான உரிமை. இப்ப நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் குடிகள், எமது பிள்ளைகள் இப்படி எரிச்சிட்டாங்களே, நாங்க எம பிள்ளை சாவடிச்சிட்டாங்களே, இது கேட்கறதுக்கு வந்து ஜாதி மதம்லாம் தேவையில்லை. ஜாதி மதம் என்ன? யாரும் இதுல வந்து சிவகங்கை மாவட்டத்தில் 2 பேருக்கு உண்டான சண்டையில் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கமே அதை ஜாதி சண்டையாக உருவாக்குகிறது. அதே மாதிரி நாங்குநேரியிலையும் 2 பேர் இப்போ ஒரு காதல் பிரச்சனையில் அவர்கள் வெட்டப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அதை ஜாதி சண்டையாக இந்த அரசாங்கமே அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே இவர்கள் வந்து அந்த ஜாதி சண்டையாக உருவாக்குகிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த கோவிலுக்குள்ள ஏன் நுழைஞ்ச அப்படின்னு சொல்லி வெள்ளியங்கிரி அப்படிங்கிற ஒரு ஊரில் சேலம் மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் கோவிலுக்கு போறார் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் கடுமையான வார்த்தைகளில் அவரை போய் நீ கோயிலுக்குள்ளெல்லாம் நீ நுழைவியா அப்படின்னு கேட்டு அவனை மிரட்டி அடித்து அனுப்புகிறார். ராஜகண்ணப்பன் பேசலையா? ராஜகண்ணப்பன். பொன்முடி பேசலையா? பொன்முடி யாரு? சமூகத்தின் பேரை சொல்லி. ஆமா, யார? சாதியின் பேரை சொல்லி. ஆமா, இதே கலாநிதி தயாநிதி மாறன் பேசலையா? ஆமா, நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறாங்க. உங்களுடைய மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வக்கரம் இருக்கிறது? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக விரோத இயக்கம். அதனாலேயே அவர்கள் வந்து சமூக விரோத குற்றவாளிகள் எல்லாம் இந்த ஆட்சியில உயிர் பெற்று எழுந்து விடுகிறார்கள். அவர் காவல்துறைக்கு உண்டான அதிகாரம் குறைக்கப்படுகிறது. அதனால இவர்கள் செயல்படுகிறார்கள். வாய் காது வரைக்கும் கிழியுது சமூக நீதி. ராஜாராம் சார், இப்போ நடக்கிற நடவடிக்கையில பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்கு. இப்போ சென்னை KK நகரில் மெத்தாப்தெட்டமைன் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் அந்த ட்ரக் இதில் யார் பண்ணியிருக்கான்னா மத்திய இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கக்கூடிய அசோக் நகருடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஜேம்ஸு, சமீர், ஆனந்தன், அருண் பாண்டியன் இவர்கள் தான் மாஃபியாக்களோடு வச்சு பண்ணுறாங்க. இது ஒரு சம்பவம். அதுக்காக காவல்துறையை தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் கற்பாடு இருக்கும். கோயிலில் ஏதாவது பூசாரி கையை வச்சுட்டோன்னா எல்லா கோயில்களும் பரிசுத்தமிட்டது அல்ல. எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கும். நான் அதை சொல்லலை. தென் மாவட்டங்களில் நீர் பூத்த நெருப்பாக சாதிய வன்மத்தை நாங்கள் வலைத்தளங்களில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு கவலைக்குரியதாக இருக்குது. இது இப்படி விட்டால் ரொம்ப ஆபத்து. அரசு செயலிழந்து போய்விட்டது. எல்லா சமூகங்களில் ரவுடிகளின் சாம்ராஜ்யம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தலைவர். என்ன பேசணுங்கிறதே தெரியல. இதெல்லாம் ரொம்ப கவலை. ஆனால் அரசினுடைய போக்கை பார்க்கின்ற போது இந்த மாதிரி போதை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அரசு ஒரு செயல்பாட்டில் இல்லை. அரசு தலைவர் மௌனியாகவே இருக்கிறார். என்ன காரணம் எனக்கு புரியல. இது எப்படி நாங்கள் அணுகுவது? உங்களுக்கு இது பொலிட்டிக்கல் கேள்வின்னு எடுத்துக்கிட வேணாம். ஒரு குடியாக ஒரு ஏழையான ஒரு சமூகத்தின் ஒரு பார்வை, ஒரு செயலிழந்த ஒரு மனிதனுடைய கேள்வி. நாட்டை விசுவாசி. இந்த காவல்துறையில் வந்து கருப்பாடுகள் இருக்கிறத பற்றி சொன்னீங்க. நிச்சயமாக இருக்கிறாங்க. ஒரு 5-10% கருப்பாடு இருக்கத்தான் செய்யறான் இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவங்க பேரில் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பார்த்து மீதி இருக்கிற தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை செய்யவே கூடாது. அந்த சர்வீஸில் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன 4 வரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அது முக்கியம் இல்லை, அதில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸ் மாஃபியா கூட பழக்கம் வச்சுருக்கவங்க, இதை கஞ்சா விற்கிறவங்க கூட தொடர்பு வச்சுருக்கக்கூடிய காவல்துறையை லிஸ்ட் எடுத்து ஒரு 3 AC 30 அதர் ரேங்க்ஸ் அவங்கள சென்னை விட்டு வெளியே மாற்றினாங்க. ஆனால் மாற்றுறது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா உங்களை வந்து எதுக்காக நியமிச்சிருக்காங்கன்னா அந்த தவறு நடக்கக்கூடாது, இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நியமிச்சிருக்காங்க. நீங்களே அதுக்கு துணை போனால்
நீங்களே அதில் வந்து ஈடுபட்டா அப்போ என்ன அர்த்தம் இருக்குது? வேலியே பயிரை மேய்ஞ்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கணக்கு தான் அது. அதனால் அவங்கள வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க கூட கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. திரு ராஜாராம், கஞ்சா இல்லை, மெத்தாஃபெட்டமைன். இது மோசமான ஐட்டம். ஆமாம், ஒரு மோசமான ஐட்டம். சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கிராம் கணக்கில் தான் விலை போகும். அதான் அந்த இவங்க வந்து அந்த போதைப் பொருள் தடுக்கக்கூடியது இருக்கனால அதை செய்யக்கூடியவங்க கூட எங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. ஆமாம், அவங்க தான். அதாவது அதில் தவறு செய்கிறவங்கள பிடிக்க வேண்டியது, அவங்களுக்கு காவல்துறை வந்து கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியது, அவங்கள ரிமாண்ட் பண்ண வேண்டியது, தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. ஆனால் அவங்க கூட ஒரு உறவு வளர்த்துக்கிறாங்க. உறவு வளர்த்துக்கிட்டு இவங்களும் அந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்கன்னா இப்போ அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இவங்களை வந்து காவல்துறையை சேர்ந்தவங்கன்னு நினைக்கக்கூடாது. இவங்களும் குற்றவாளி தான். இதே மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது இல்லையா, அதில் சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் 65 பேர் இறந்து போனாங்களே கள்ளக்குறிச்சியில், அந்த கண்ணுக்குட்டியை குண்டாஸ் ஆக்டில் போட்டாங்க. அந்த 65 பேர் இறந்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சு. கண்ணுக்குட்டி ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லையாம. ஆமா, கண்ணுக்குட்டிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. எனக்கு அதான் ரொம்ப, அதாவது ஜீரணிக்க முடியாது. 65 உயிர்கள் போச்சு பாத்தீங்களா, அவனால போச்சு. ஆனா அவன் வந்து வெளியே வந்துட்டான். அப்போ அந்த அளவுக்கு எப்படி முடியுது அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது இல்ல, அவனுக்கு 50,000 ரூபாய் மருத்துவத்துக்கு முதல்ல கொடுத்தாங்க எல்லாரும். அது வந்து அமாவாசைக்கு, அதுக்கு முந்தினதுல வருஷத்துல 28 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல அந்த சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை வித்து அமாவாசையும் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டான், தானும் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு தான் வித்திருப்பான். அதனால அவனுக்கு 50,000 கொடுக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லிஸ்ட் கண்டுபிடிச்சு அப்புறம் அவனை அதுல இருந்து எடுத்துட்டாங்க. அவனுக்கு அந்த 50,000 ரூபாய் கொடுக்கல இருந்து தடுத்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, காவல்துறை அப்படிங்கிறது ஒரு புனிதமான தொழில். உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ நியாயமான முறையில் வேலை செஞ்சுட்டு போகணும். தவறு செய்யறதுக்கு நீங்கள் நினைக்கவே கூடாது. அப்படி தவறு செய்ய கூட விடவே கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. சரி, ஏன் சொல்லுங்கள். கண்ணுக்குட்டிலாம் நிறைய பெருத்துட்டு இது நம்ம ஜாலியாக பேசுகிறது இல்லை சார். இதனுடைய விபரீதம் ரொம்ப போக்கும். ஐயா சொன்ன மாதிரி மத்திய புலனாய்வுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த 5 பேரும் மெத்தாபெட்டமைனை சேல் பண்ணுறவங்களோடு டையப் வச்சுருக்கான். இப்போ எங்கே விளங்கும்? வேலையே பயிரமையுது. இது என்ன நாடு, என்ன மக்கள், என்ன நிர்வாகம், என்ன புரியுது? சொல்லுங்கள். கொடுமை தான். ஏனென்றால் இவர் சொன்ன மாதிரி வேலையே பயிரமையுது. என்ன செய்ய முடியும்? யாரை பார்க்குறது? அவர்கள் வந்து நேர்மையாக காவல்துறையில் சேர்ந்தார்களா அல்லது செந்தில் பாலாஜி போன்றவர்கள் சேர்த்து விட்டிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நேர்மையாக செஞ்சால் செய்ய மாட்டாங்க. தகுதியின் பேரால் வந்திருந்தால் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டார்கள். எந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்கு. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாசிச அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு, வேறு சாதாரண ஆட்கள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்னு நமக்கெல்லாம் தெரியும். மந்திரிக்கு, அமைச்சருக்கு ஒரு தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன்னு பேர், மாவட்ட செயலாளர். ஆமாம், அவர் பிரதம மந்திரிக்கு கொலை மிரட்டல் விடுறார் பொதுக்கூட்ட மேடையில். பாருங்களேன், முந்தானத்து இவர் வராருட்டு கொலை மிரட்டல், கொன்னுடுவோம், பிரதமரை நாம் கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுகிறார். படுபயங்கரமான பேச்சா இருக்கு. அவருக்கு இன்னைக்கு வந்து வெளியிதான் இருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு சாதாரண முகநூலில் எழுதுனதுக்கு கைது பண்ணுறாங்க உடனே. இது எவ்வளோ மோசமான விஷயம். பிரதமரையே கொலை பண்ணுவேன்னு ஒருத்தன் பப்ளிக்கில் பேசிகிட்டு இருக்கிறான். மாவட்ட செயலாளர், டிஎம்கே மாவட்ட செயலாளரா? வெறும் வதந்திகள் இல்லை, காணொலியை நான் பார்க்குறேன், இருக்குது, சர்க்குலேஷனில் இருக்குது. அது எல்லாம் கிடையாது, உண்மையானது. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதையெல்லாம் பிரதமருடைய கவனத்திற்கு என்டிஏ தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்காக ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. 2வது முறையும் அவங்க அந்த மாதிரி இன்னும் 6 மாதம் இருக்கிறத ஒழுங்காக காப்பாற்றிக்கிறாங்களா அல்லது சட்டம் ஒழுங்கு காரணமாக ஆளுநர் டிஸ்மிஸ் செய்யக்கூடிய நிலை வருமா என்பது கூட எனக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் டிஸ்மிஸ் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க. அதனால் எங்களுடைய ஐஜேகேவுடைய நிறுவனர் பார்வேந்தர் ஐயா இன்றைக்கு மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். டாக்டர் ரவி பச்சமுத்து எங்களுடைய தலைவர், ஐஜேகேவுடைய தலைவர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் பேசுவார்கள். நாங்கள் தான் பேசி தான் இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம்னு சொல்லி தான் போயிருக்காங்க. மோடிக்கிட்ட நமக்கு பிரதமர்கிட்ட பேசுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கிட்ட இதை சொல்லி பிரதமர்கிட்ட சொல்ல வைப்போம்.
அதனால் இந்த ஆட்சி ஒழுங்காக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு யோகியதை இருந்தால், அருகதை இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் காப்பாற்றட்டும். இல்லைன்னா இந்த 3-4 மாதம், இன்னும் 5 மாதம் அதிகமாக போனால் அவ்வளோதான் இருக்குது. இந்த 5 மாதத்துக்கு அவங்க ஆட்சியை இழக்க வேண்டி வருன்ற எச்சரிக்கையை மட்டும் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதன் சொல்லுங்கள். தென்காசி மாவட்டத்தில் ஐயா சொன்னாங்க, அதே தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் தோண்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த மாவட்டத்தில் குற்றங்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றமாக வச்சா அதை வந்து நம்ம வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதில் அவன் போட்டி போடும் இந்த விவகாரத்தில். ஆமாம், இந்த வாரத்தில் குற்றங்கள், போதை அதிகரிப்பு, இந்த மாதிரி வன்முறை, அடக்குமுறை அப்படிங்கிற விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடும். அதே தென்காசி மாவட்டத்தில் அந்த முக்குடல் அப்படிங்கிற ஒரு ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் வெடிகுண்டு போய் வீசுகிறாங்க. அதாவது சாதாரணமாக எவ்வளோ பெரிய ரவுடிகளாக இருந்தாலும், நான்லாம் சின்ன வயசுலேருந்து காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சப் இன்ஸ்பெக்டர்னால் பயப்படுவாங்க, இன்ஸ்பெக்டர்னால் பயப்படுவாங்க. குற்றவாளி எவ்வளோ பெரிய சமூக போராளிகள்லாம் கிடையாது. அவர்கள் என்ன பெரிய இராணுவ வீரர்களா? அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் கூட மோதுறதுக்கு, இன்ஸ்பெக்டரோட மோதுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் குண்டை போடுறாங்க. அதே மாதிரி பள்ளக்கால் பொதுக்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த ஒரு அருவாளை கொண்டு சப் இன்ஸ்பெக்டரை மிரட்டுறாங்க, அவங்க வீட்டில் வெடிகுண்டு வீசுகிறாங்க. இந்த மாதிரி வெடிகுண்டு வீசுவதோ, காவல்துறை அதிகாரிகளை அருவாளை கொண்டு வெட்டுறதோ, வெட்டி இறந்து போயிட்டாரு கோவை பக்கத்தில். கோவை பக்கத்தில் ஆமாம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தா காவல்துறை அதிகாரிகளை வெட்டுறாங்க. இல்லாட்டா காவல்துறை அதிகாரிகள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமாரை வந்து அடித்து கொண்ட மாதிரி அப்பாவிகளை அடித்து கொள்வது என்ற வேலையை காவல்துறை அதிகாரிகளும் செய்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் ஐயா சொன்னாங்களே 10% இந்த கருப்பாடுகள் இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ராமநாதன் ராஜாராம். இந்த ஞானசேகரனுக்கு 30 வருஷம் கொடுத்துட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். யார் அந்த கேள்வி. அவன் கடைசியில் போலீஸ் என்ன செஞ்சான், அவனுடைய எல்லா லோக்கல் போலீஸும் அவன் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கான். எல்லாரும் பிரியாணி ஞானசேகரன் ஒரு 100 ரூபா பிரியாணி இருக்கா, 50 ரூபா. அவரு மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய தவறுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் அவனுக்கு மிஞ்சி போகும். கூப்பிட்டு சார் வாங்க சார் நம்ம கடைக்கு வாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கிறான் யூனிவர்சிட்டியில். அந்த வழக்கில் ஈடுபட்ட அந்த வழக்கறிஞர் என்னுடைய நண்பர் நாகர்கோவில் வந்து நம்ம ஜெயா டிவியில் முதல்ல பேட்டி கொண்டாங்க. அதே மாதிரி இந்த வழக்கு, இந்த பாலியல் பலாத்கார வழக்கு தவிர அவன் பேர்ல ஏகப்பட்ட வழக்கு 11 வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ஞானசேகரன் மீது இருக்கு. காவல்துறை 11 வழக்குகள்ல இப்ப இந்த கேஸுக்கு அப்புறமே ஒரு பள்ளிக்கரணையில 4 வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஞானசேகரன் தான் இவன் கொள்ளையடிச்சு அந்த நகையெல்லாம் ரெக்கவரி பண்ணிருக்காங்க. அவன் கிரிமினல். அந்த சரித்திர பதிவேடு இருக்கு. சரி, அது பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படின்னு சொன்னால் கேடியா இருந்தால் அங்கே பொறுப்பு வாங்கிறதுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சாதாரணமாக ஒருத்தர் என்னையே அவன் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே இப்போ திமுக கூட்டணியில் ஒருத்தர் சொல்கிறாரு 10 கேஸ் வாங்கினா தான் உனக்கு வந்து கிரெடிட்டு, உனக்கு வந்து மரியாதை. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்ம கட்சியில் உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லாருமே 10 கேஸ் வாங்கணும், குண்டாசில் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பீகாரில் சிராக் பாஸ்வானை பார்த்து எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற வேலை இல்லை. ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு சமூக விரோதியை தான் அதாவது போதைப்பொருள் விற்பவரை தான் அயலக அணியினுடைய செயலாளர் அணி மாநில வழக்கு என்னாச்சு? அந்த வழக்கு அவ்வளவுதான். என்ன கொஞ்ச நாள் வழக்கு நடக்கும். இன்னைக்கு பெயிலில் வந்திருக்காரு. எல்லாமே ஒரு விஷயம் சரிங்க, அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ணுது, அதுக்கப்புறம் நம்ம ஜெயா டிவி நடத்துது, அதுக்கப்புறம் இட் ஹஸ் கான். போட்டு நான் பொதுவாக சொல்கிறேன், மத்திய மாநில அரசுன்னு சொல்ல பொதுவான ஒரு கருத்து. ஜாபர் ஷேட்டு அயலக பிரிவினுடைய திமுகவுடைய முக்கியமான ஆள். ஆமாம், என்ன ஆனாச்சு? வழக்கு நடத்தணும். என்னாச்சு? வழக்கு நடத்தி 2000 கோடிக்கு வழக்கை நடத்தி தண்டனை வாங்கணும், கன்விஷன் வாங்கினா தான் ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் அது வந்து சரியாக இருக்கும். ஒரு தவறுகள் நடக்குமா, அந்த தவறுக்கு ஷுட் பி பனிஷ் பண்ணப்படணும். ஆமாம், அது மக்களுக்கு தெரியணும். இந்த மாபெரும் அநீதியை செய்தவன் இப்போ இதே ஆட்சியில் சில வாரங்களுக்கு முன்பு, மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் 13 வயது பள்ளி குழந்தைய 4 பள்ளி ஆசிரியர்கள் பலாத்காரத்துக்கு உட்படுத்தினாங்க.
இந்த அண்ணா நகரில் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை மேலே ஒரு பாலியல் வன்முறை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த காவல் நிலையத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்படுகிறது, பாதிக்கப்பட்டவர்கள் மீதே அடக்குமுறை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்குமே அதை வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு அனுப்பணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டால் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு போறாங்களே. என்ன விதமான மனோநிலை? ரொம்ப ரொம்ப அந்த தாய் ஒரு தினக்கூலி. ஆமா, என்ன விதமான மனோநிலையை இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது பாருங்க. நீங்க வந்து அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் இருக்கிறது, வன்முறைக்கு ஆளாக்கப்படும் மக்களுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளில் யாரெல்லாம் கருப்பாடுகளோ அவர்கள் பின்னாலெல்லாம் இந்த அரசாங்கம் நிற்கிறது அப்படின்னு சொன்னால் வன்முறை பெருகத்தானே செய்யும். நீங்கள் வன்முறை நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வாக்குமூலத்திலேயே எழுதுகிறாங்க. அதாவது இதில் அந்த ஆயுத கடத்தல், ஆயுத சப்ளை எங்கே வச்சு நடந்ததுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே நடந்தது அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலத்தில் எழுதுகிறாங்க. சென்னை அந்த உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடந்தது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பாதுகாப்பு. வக்கீல்கள் போனாலே உடம்பை தடவி பார்க்குறாங்க, அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு பார்க்குறாங்க, மற்ற பொதுமக்கள் வந்தாலாம் பார்க்குறாங்க. அப்போ குற்றவாளிகளை எப்படி விடுறாங்க உள்ள? அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அப்போ ஐஜி அலுவலகமாக இருந்தாலும் சரி, டிஜிபி அலுவலகமாக இருந்தாலும் சரி, குற்றவாளிகள் சர்வசாதாரணமாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் நடக்கலாம். பாருங்கள், ஒரு தலித் தலைவர் இன்னைக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு டிஜிபியை பார்த்துட்டு வரும்போது 4 பேர் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவர்கள் தாக்குகிறார்கள். தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போடக்கூடிய அநியாயம், குண்டாசு போடக்கூடிய அநியாயம் நடந்ததுன்னா இந்த ஆட்சியை பொறுத்த அளவில் குற்றவாளிகளின் பக்கம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நிற்கிறது. இது ராஜாராம் சார், ஒரு சின்ன கேள்வி, உங்கள் 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் தேர்தல் வரப்போகிறது. எஞ்சிய 2 மாதம் 3 மாதத்தில் அந்த இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன். இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? சாதிய பிரச்சனை, மத பிரச்சனை, இனக்குழுக்கள் பிரச்சனை, சமூக விரோத பிரச்சனை, போதை பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, மாஃபியாக்கள் பிரச்சனை, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் பிரச்சனை. இட் ஹேஸ் அ மல்டிபிள் சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு பெர்மனெண்ட்டாக டிஜிபி இல்லை. 8வது இடத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கார். யூபிஎஸ்சியினுடைய பரிந்துரை ஏற்க அரசு மறுக்கிறது. மோதல் போக்கு இருக்கிறது. எங்கே விளங்கும்? இறுதி கருத்து 2 பேரும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிவிடு. இது குறித்து வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் வந்து அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 பேரில் ஒருத்தரை கன்சிடர் பண்ணி ஏன் நீங்கள் ஆர்டர் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க அதை போடுறதை தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அதை மாதிரி போட்ட உத்தரவை இவங்க நிறைவேற்றலைன்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த பெட்டிஷனும் போட்டிருக்கு. இப்போ அதில் அந்த கேஸு பெண்டிங்கில் இருக்குது. இவங்க தரப்பில் இருந்து என்ன பதில் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அந்த வழக்கு வரையில் தான் நிச்சயமாக அதுக்கு என்னங்கிற ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்கும். நிறைவு கருத்து. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியலிலே அந்த பெயர்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் டிஜிபி ஆமாம், அந்த சாதகமாக தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா யாருன்னு சொல்லுங்க. முதல்ல டிஜிபி சொல்லுங்க. டிஜிபி அவர்கள் கொடுத்த பட்டியலை மத்திய அரசு சிலது ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை கொடுத்தார்கள். அதிலிருந்து 3 பேரை இவர்கள் கொடுத்த பட்டியல் தான் கொடுத்தா இவங்க ஐயா இதான ரூலு. பெஸ்ட் 8ல் கொடுங்க. அந்த 8ல் பெஸ்ட் 3 அவங்க சூஸ் பண்ணுவாங்க. யாரு? யூபிஎஸ்சி. ஆனால் யாருமே பெஸ்ட் ஒன்னா தமிழ்நாடு அரசு இதான யாருமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற போகிற ஒருத்தர் டெம்பரரியாக போட்டு வச்சிருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிற வெங்கட்ரமணன் அவர் வந்து தற்காலிகமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து. சரி, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வருது இல்லை? ஆமாம். அன்சர்டினிட்டி இஸ் கோயிங் ஆன். நார்மலைசேஷன் இல்லை. எல்லா இடமும் பதட்டம் இருக்கு. மக்கள் இடத்துல ஒரு பேனிக் அமங் த சொசைட்டி. How do you feel? How do you? இல்லை, அதிகாரிகளை அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றலாம், அவ்வளோதான். அதிகாரிகளை வீட்டுக்கு போக சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது. அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே, தேர்தல் ஆணையத்தின் கீழே வேலை செய்ய வேண்டியிருக்கும் தேர்தல் வரைக்கும். அதனால் இந்த மாநகரத்தில் அவங்களால எதையும் சாதிக்க முடியலன்னு சொன்னால் அவங்க வேறு இடத்துல கொடுத்துருவாங்க. யார? டிஜிபியோ போலீஸ் அதிகாரியோ யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இடம் மாற்றி கொடுக்க முடியுமே தவிர அந்த இடத்துல அவர்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது இந்த 5 மாதத்தில். ஐயா என்ன சொல்லுவாங்க? அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும்.
ஏன் இதெல்லாம் நடக்குது? கஞ்சா இவ்வளோ விற்கிது, கொலை நடக்குது, எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன லாபம்? அந்த லாபத்திற்காக தான் இதெல்லாம் நடக்குது. சரி, எல்லாமே காசு கொடுத்து சரி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக மக்கள்கிட்ட பேசியிருக்கு. நானும் சொல்கிறேன், அதில் எந்த தப்பும் இல்லையா, அதில் எந்த பொய்யும் இல்லையே ஐயா. இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அந்த தேர்தலை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொறுப்புகளை எல்லாமே தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும். தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிகாரிகளும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் டிஜிபின்னு ஒருத்தர் போடுவாங்க. ஓ, தேர்தலுக்குன்னு. ஆமாம், அவங்க வந்து இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஆமாம், அந்த தேர்தல் டிஜிபி அப்படிங்கிறத யாரை போடுவாங்க அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் தான் முடியும். தேர்தல் கமிஷன் தான், அது மத்திய பவர் தான். மாநில திமுக அரசு ஒன்றும் செய்ய முடியாது. அதை போடும்போது தமிழ்நாட்டு தேர்தல் கமிஷன் அதை மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை இந்த திமுக அரசாங்கம் நம்ம தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கோம், ஒரு பேரளவுக்காவது பொறுப்பு டிஜிபி அப்படின்னு ஒரு அப்போ பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை பொறுப்பாக இருக்காருன்னு மக்கள் நினச்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ நம்ம தெரியல. நேர்களை இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் குறித்தும் மாநில சட்ட ஒழுங்குகள் குறித்தும் பொது ஊடகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகளும், இன்னும் ஒரு விஷயம் நான் பேச மறந்துட்டேன், குடும்ப வன்முறைகள் 50% அதிகரித்திருக்கிறது. இது ரொம்ப கவலைக்குரியது. குடும்பங்களில் இணக்கம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, பற்று இல்லை. குடும்பங்களில் ஒரு அதீதமான போக்கு இருக்கிறது. இதை அரசு கவனிக்கிறதை தாண்டி இதுக்கு சமூக அக்கறையும் பொறுப்பும் இருக்குது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமும் இந்தியாவுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இதற்கு பொறுப்பு. காலம் அதற்கு நல்ல பதிலை கொடுப்பதற்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு எளிமையான வலிமையான மிசைல் அதுதான் வாக்குச்சீட்டு. வேறு என்ன இருக்குது? இதுதான் ஜனநாயகத்தில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக போட்டு மிரட்டுறீங்களே சார். சார்னா தமிழ்நாட்டு அரசுக்கு அலர்ஜி தெரியலையே உங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட ஐஜேகேனுடைய ஊடக செயலாளர் மரியாதைக்குரிய நித்யானந்தம், காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற துணை ஆணையர் ராஜாராம், வழக்கறிஞர் திரு ராமநாதன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம்.